முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் கந்த சஷ்டி 6 நாள் இருக்கும். சில பேர் 48 நாளுமே விரதம் இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சில பேர் 6 நாள் விரதம் இருப்பீங்க. முடியாதவர்கள் அன்று ஒரு நாளாவது கண்டிப்பாக விரதத்தை மேற்கொண்டீர்களே. ஆனால் குலதெய்வத்தை முதல்ல வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துட்டு தான் இந்த சஷ்டி அன்னைக்கு நாம் சில வழிபாடுகளை செய்யும் போது யார் தடுத்தாலும் எப்பேற்பட்ட கிரகச்சூழல் உங்களை ஆட்டி படைத்தாலும் உங்க குலதெய்வம் முருகனுடைய அருளை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். கந்த சஷ்டி அன்னைக்கு நீங்க போட வேண்டிய குளத்துல மிக முக்கியமான குளம் ஷட்கோணம். 6 முகங்கள் கொண்ட ஷட்கோணத்துல 6 விளக்கு ஏற்றி வைத்து சிகப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு காலையில விளக்கேத்துங்க. 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி இந்த 6 விளக்குக்கும் நீங்கள் அர்ச்சனை செய்து வர 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 இந்த சஷ்டி முடிஞ்சு எண்ணி 48 நாளுக்குள்ள எழுதி வச்சுக்கோங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. செவ்வாயும் அப்படியே ஐப்பசி மாசத்துல விருச்சக வீட்டுல உட்கார்ந்து ஆட்சி பலம் பொருந்தி உட்கார்ந்து இருக்காரு. இப்ப நிறைய லெமன் பயன்படுத்த இந்த தடவை மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க. கண்டிப்பாக முருகனுடைய அருள் 100க்கு 150 விழுக்காடு உங்களுக்கு கிடைத்தே தீரும். உலகெங்கும் உள்ள ரெட்ரோ பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கந்த சஷ்டி அன்னைக்கு சஷ்டி விழா நாளன்று என்ன செய்தால் என்னவெல்லாம் கிடைக்கும். முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் கந்த சஷ்டி 6 நாள் இருக்கும். சில பேர் 48 நாளுமே விரதம் இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சில பேர் 6 நாள் விரதம் இருப்பீங்க. முடியாதவர்கள் அன்று ஒரு நாளாவது கண்டிப்பாக விரதத்தை மேற்கொண்டீர்களே. ஆனால் நீங்கள் கேட்டது, நீங்கள் கேட்க நினைத்தது, கேட்டுக்கொண்டிருப்பது அத்தனையும் நீங்கள் கேட்காமலே முருகன் இந்தான்னு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கந்த சஷ்டி பெருவிழா என்பது உருவாகி இருக்கும். இப்ப நம்மளுக்கு எல்லாம் தெரியும், சூரனை முருகன் கொன்றாரு. அந்த சூரசம்காரங்க திருச்செந்தூர்ல நடக்குது. அவ்வளவு பெரிய படை வரும்போது சின்ன பையனா முருகன் போயிட்டு எல்லாரையும் மாத்தினாரு. அப்புறம் வேளா மாத்தினாரு, மயிலா மாத்தினாரு, சேவலா மாத்தினாரு, எல்லாம் மாத்தினாரு. இந்த கதையெல்லாம் நம்ம புராண கதை இல்ல நம்ம செவி வழியாக வந்த கதை, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த நாள்ல ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஒண்ணு இருக்கு தெரியுமா? பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சேன்னு சொல்லுவார் பாரதி. அந்த மாதிரி பகைவனை கூட தன்னுடைய கடைக்கண் பார்வையால் தாங்கிட்டேயே வச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மையாக அருள் பாவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக முருகன் என்று திகழ்வார் அப்படின்றதுதான் உண்மை. பகைவனுக்கே அருள் புரிவார்னா நம்மளுக்கு புரிய மாட்டாரா? அப்ப இந்த கந்த சஷ்டி நடக்கக்கூடிய இந்த நாள்ல என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, முதல்ல இது ரெண்டையும் ஒரு சின்ன கிளாரிட்டி நம்மளுக்கு வந்துடலாம். எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க. இருந்தாலுமே நம்ம ரெட்ரோ பக்தி நேயர்களுக்காக கந்த சஷ்டி அன்னைக்கு எப்படிப்பட்ட விரத முறையை மேற்கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான நைவேத்தியங்களை அன்னைக்கு பண்ணலாம், என்ன மாதிரியான கோலம் போடலாம் அப்படின்றத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். முதல்ல கந்த சஷ்டி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாள், நீங்க 6 நாள் விரதம் இருக்கக்கூடிய ஆளா இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சஷ்டியை முடிச்சுட்டு நாளைக்கு திருக்கல்யாணத்தோட இந்த விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுக்கு கண்டிப்பாக முருகனுடைய அருளும் முருகனுடைய கடாட்சமும் நிறைய கிடைக்கட்டும். இல்ல மேடம் ரொம்ப ஆஃபீஸ் டென்ஷன், என்னால இன்னைக்கு ஒரு நாள் தான் முடியுது அப்படின்னு என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா வாங்க, இன்னைக்கு ஒரு நாள் காலையில இருந்து கொஞ்சம் உபவாசம் இருக்குங்க. எப்பயுமே ஒரு சின்ன லாஜிக் தான், எதுக்கு நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும், எதுக்கு விரதங்கள் இருக்கணும் என்றால், கடவுள் விரதம் இருந்தா தான் கொடுப்பேன்னு சொன்னாரா? நம்மளுடைய ஃப்ரீக்வன்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதிர்வலைகள். இந்த அதிர்வலைகள்லாம் ஒன்றுபட்டு ஒரு இடத்துல இருக்கணும்னா நம்ம மனசும் ஒரு இடத்துல இருக்கணும். ஒன்றின் மேல் நம்ம குவிக்கும் போதுதான் நம்மளுடைய அதிர்வெல்லாம் அதே இடத்துல குவியும். அப்படின்ற தன்மையில தான் விரதங்கள் இருக்கணும். எண்ணம் ஒன்றுபட வேண்டும், மனம் ஒன்றுபட வேண்டும் அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்மளுடைய எண்ணத்தை உருவாக்குது. சயின்ஸும் அதான் சொல்லுது. இதை முன்னாடியே தெரிஞ்ச பெரியவர்கள் சாப்பாட்டினால்தான் சில எண்ணங்கள் வேறுபடுது அப்படின்றனால இன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய எண்ணத்தை எல்லாம் முருகன் மேல குமிச்சிங்கன்னா சிக்கனை பிடித்தேன்ற மாதிரி அவன் காலை பிடிச்சுன்னு ஐயோ இந்த பிள்ளை நம்மளுக்காண்டி இவ்வளவு உட்காந்துருக்கே, இதுக்கு கொடுத்துருவோமேன்னு இருந்தான் முருகன் கொடுத்துருவான். அதனாலதான் விரதம் என்கிற முறை உருவாக்கப்பட்டது. ஓகே, கந்த சஷ்டி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச முறையில முருகனை கொண்டாடுங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க. கண்டிப்பாக முருகனுடைய அருள் 100க்கு 150 விழுக்காடு உங்களுக்கு கிடைத்தே தீரும். முதல்ல கந்த சஷ்டி அன்னைக்கு வாசல் உங்களோட நல்லபடி இருக்குல்ல, எப்பயுமே நீங்க ஒரு விரதம் இருக்கிறீர்கள் என்றால் 2 பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது பெண்ணாதிக்கம் ஆணாதிக்கம் இதெல்லாம் தாண்டி இயல்பாகவே ஒண்ணு உங்க குலதெய்வத்திட்ட நீங்க பர்மிஷன் வாங்கணும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் ஆண்கிடம் பர்மிஷன் வாங்கணும். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் மனைவியிடம் பர்மிஷன் வாங்கணும். இதுதான் ரியாலிட்டி. இப்ப என்ன தெரியுமா கொண்டு வந்துட்டாங்க, நீங்க ஏதாவது ஒன்று பண்ணும்போதே பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு கொடுக்கும் போது கூட
வாத்தியார் என்ன பண்ணுவாருன்னா உங்க மனைவியை கூப்பிட்டு தண்ணி தொளிக்க சொல்லுவார். அவங்க கொடுத்தாதான் அங்க அப்ரூவல், அவங்க கொடுக்கணும் அப்ரூவல். அப்பதான் அந்த பணமே அந்த தட்சணையே நீங்க பண்ணது சரியா வரும். அதே மாதிரிதான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது உங்க வீட்டுக்காட்ட வாங்கணும். நீங்க ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய துணைவியிடமும், நீங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் கணவனிடமும் கந்த சஷ்டி அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறீர்கள் என்றால், அப்பா அந்த மாதிரி நான் முருகனுக்கு இருக்க போறப்பா நீ என் கூட இருப்பான்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு இந்த விஷயத்த ஆரம்பிங்க. முதல்ல நீங்க அனுமதி கேட்க வேண்டியது உங்களுடைய குலதெய்வத்திடம், அடுத்த அனுமதி கேட்க வேண்டியது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசியிடமும் உங்களுடைய கணவன்மார்களிடம். ஓகே, அப்ப குலதெய்வத்தை முதல்ல வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டு வந்துட்டு தான் இந்த சஷ்டி அன்னைக்கு நாம் சில வழிபாடுகளை செய்யும் போது யார் தடுத்தாலும், எப்பேற்பட்ட கிரகச்சூழல் உங்களை ஆட்டி படைத்தாலும், என் புள்ள என்கிட்ட கேட்டுருச்சு நீ கொடுத்துதான் ஆகணும்னு, கொடுக்க மாட்டேன்னு முருகன் சொல்ல மாட்டான். அப்படியே எனக்கு வேலை பிஸில இருந்தா கூட அப்படி கூப்பிட்டு உங்க குலதெய்வம் முருகனுடைய அருளை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். அப்ப சாயந்தாரம் இல்ல காலையில என்ன பண்றீங்கன்னா, உங்க நிலவாசப்படியில சந்தன குங்குமம் வச்சு முதல்ல ஒரு விளக்கேத்தி கந்த சஷ்டி அன்னைக்கு ஒரு 6 to 7 காத்தால நீங்க உங்க குலதெய்வத்துக்காக ஒரு பிரார்த்தனை வைத்துக்கொண்டு, அப்பா என் குலதெய்வமே நான் அந்த மாதிரி ஒரு விரதம் இருக்க போறேன், இந்த விஷயத்துக்காக இருக்க போறேன், முருகன்ட்ட இதெல்லாம் கேட்டா கிடைக்குமா, அதனால நான் கந்த சஷ்டி விரதம் இருக்க போறேன். உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ சரி, உங்களுக்கு வேலை கிடைக்கலையா, உங்களுக்கு பண பிரச்சனையா இருக்கா, உங்களுக்கு மன பிரச்சனையா இருக்கா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, எது வேணுமோ, என்ன கோரிக்கை காட்டி நீங்க கேட்க போறீங்களா அதை உங்க குலதெய்வத்திடம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே அந்த குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு கற்பூர ஊதுபத்தி காட்டி விட்டு உங்கள் விரதத்தை அன்னைக்கு தொடங்குங்கள். ஓகே, ஷட்கோணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கந்த சஷ்டி அன்னைக்கு நீங்க போட வேண்டிய கோலத்துல மிக முக்கியமான கோலம் ஷட்கோணம். 6 முகங்கள் கொண்ட ஷட்கோணத்துல 6 விளக்கு ஏற்றி வைத்து சிகப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு காலையில விளக்கேத்துங்க. அந்த விளக்க திரும்ப சாயங்காலம் நெய் விட்டு கரெக்டா 4 மணிக்கு சூரனை சம்ஹாரம் பண்றதுக்கு முருகன் தயாராயிடுவார். இந்த நெய் இருக்கு பாத்தீங்களா, அந்த நெய்யில இருந்து வரக்கூடிய ஒரு தன்மை நம்மள ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுமா, புனிதத்துவப்படுத்தும். நெய் எல்லாமே குருவினுடைய காரகத்துவம் தான். ஜாதக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, நெய் விளக்கு ஏற்றுதல் என்பது வாழ்வியலை வசந்தமாக்கி கொடுக்கும். அப்ப சாயங்காலம் 4 மணிக்கே அங்க சூரசம்ஹாரம் நடக்க ஆரம்பிக்கும் போதே நீங்க காலையில ஏத்தி வச்சீங்கல்ல அந்த விளக்க அப்படியே வச்சுட்டு சாயங்காலம் நெய் ஊற்றி ஒரு 8 மணி வரைக்கும் அந்த நெய் விளக்கு ஏத்துற மாதிரி நெய்யை விட்டு அணையாம அந்த விளக்கு ஏற்றுங்க. அந்த 6 விளக்குலையும் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான மலர்களை போட்டு அர்ச்சனை செய்யுங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா மல்லிகை பூவால் அர்ச்சனை பண்ணுங்க. நீங்க உங்க பிள்ளைங்க சூப்பரா படிக்கணும், எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், வேற லெவல்ல கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா முல்லை பூவால் அந்த 6 விளக்குக்கும் நான் சொல்ற இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. எதிரியெல்லாம் தம்சமாகணும், தடையெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா விருட்சி பூன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல இட்லி பூன்னு சொல்லுவாங்க. அந்த பூ தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான பூ. அந்த பூவை கொண்டு எதிரிகள் அழியணும், உங்களுடைய உடல் உபாதைகள் போகணும்னா அந்த பூவை கொண்டு நீங்க நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி அந்த 6 விளக்குக்கும் அர்ச்சனை செய்யுங்கள். ஓகே, உங்களுக்கு நல்ல முறையில திருமணம் நடக்க வேண்டும் என்றால் ரோஜா பூ இருக்குல்ல, ரோஜா பூ இதெல்லாம் எடுத்தாலும் சரி, இல்ல காம்பு கிள்ளிட்டு ரோஜா பூவால உங்களுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் என்பதற்காக நீங்கள் மேற்கொண்டீர்களே ஆனால் மஞ்ச செவ்வந்தி இருக்குல்ல, அந்த மஞ்ச செவ்வந்தியை வைத்து நீங்கள் முருகனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். அந்த 6 விளக்குக்கும் உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் பணம் வர வேண்டுமா, பணம் வர்ற இடத்துல ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்கா, செல்வம் சேர வேண்டுமா, ஒண்ணுமே பண்ணாதீங்க. செம்பருத்தி பூ இருக்குல்ல, அதுவும் ஒற்றை இதழ் கொண்ட செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி இல்ல, ஒற்றை இதழ் கொண்ட அந்த பிங்க் கலர் செம்பருத்தியோ இல்ல சந்தன கலர் செம்பருத்தியோ இல்ல ஒயிட் கலர் செம்பருத்தியோ எடுத்து, ரெட் கலர் செம்பருத்தியோ எடுத்து செம்பருத்தி பூவால் இந்த 6 விளக்குகளையும் வைத்து அர்ச்சனை செய்தீர்களே ஆனால் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே முருகனுடைய அருளால் கண்டிப்பாக இந்த கந்த சஷ்டி அன்று உங்களுக்கு நிறைவேறியே தீரும். விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தயவு செஞ்சு எல்லாருக்கும் தெரியும் தான், இருந்தாலும் நான் சும்மா அவங்கள ஞாபகப்படுத்துறதுக்கான இந்த வீடியோல சொல்றேன், தலையணையில் படுக்காதீர்கள். ஏன்னா தலையணையில படுக்கிறது அப்படின்றது நம்ம நிறைய தாட் ப்ராசஸோட அங்க படுத்திருப்போம். ஸோ அதனால அன்னைக்கு படுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க.
விரதம் அன்னைக்கு கண்டிப்பாக மத்தியானம் உறங்கக்கூடாது, உறங்க வேண்டாம். உங்களுக்கு அப்படியே தூக்கம் வர்ற மாதிரி இருந்தா கூட முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் வராது. அவனுடைய நாமங்கள் கேட்கல. அன்னைக்கு ஃபுல்லா முருகனுடைய மந்திரங்களை உச்சாரணம் பண்றது. எவ்வளவுக்கு எவ்வளவு கந்த சஷ்டி கவசம் அன்றைய நாளில் நீங்க சொல்கிறீர்களோ அந்த அளவுக்கு கோடி சஷ்டிகள் விரதம் இருக்கிறதுக்கான பலன் இந்த சஷ்டி அன்னைக்கு கிடைக்கும். ஐப்பசி மாசம் வரக்கூடிய சுக்லபக்ஷத்தில் இருக்கக்கூடிய வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நாளில் எந்த மந்திர உச்சாடனம் செய்தாலுமே அது 100 மடங்கு அதிக பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் தான் எல்லாருமே சொல்றாங்க. எல்லா நூட்களும் அதுதான் சொல்லுது. அப்ப நீங்க எந்த சஷ்டிக்கு விரதம், மாதந்தோறும் சஷ்டிக்கு விரதம் இருக்காட்டி பரவாயில்ல, இந்த கந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு தூங்காம கந்த சஷ்டி கவசம் நீங்கள் பாராயணம் செய்ய 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 பயங்கரமான நல்லவைகள் எல்லாம் கூடி வரும். ஒருவேளை உங்க வீட்டுல வேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அதிசிறப்பு. அந்த வேலை எடுத்து ஒரு குட்டி தட்டுல வச்சு முதல்ல ஒரு பன்னீர் விட்டு அந்த வேலை அலம்பிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் சந்தனத்தை பன்னீர்ல கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குங்குமத்தை கொஞ்சம் பன்னீர்ல கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சளை பன்னீர்ல கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா வாசனைகள் தான் மட்டும் வசியப்படுத்தும் தெய்வங்களை. அப்போ இந்த உங்களுடைய வேலுக்கு முதல்ல பன்னீர் ஊத்தி அபிஷேகம் பண்ணுங்க. அடுத்து குங்குமத்தால் கரைச்ச குங்குமத்தை ஊத்தி அர்ச்சனை பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. அடுத்து சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுங்க. இப்படி பண்ணி கடைசியில சந்தன குங்கும பொட்டு வச்சு உங்களுக்கு தெரியும்னா வேல்மாறல் படிங்க. இல்ல வேல்மாறலை வீட்டுல போட்டு விட்டு அன்னைக்கு ஒரு நாள் சாயங்காலம் கேட்டு பாருங்க. பணம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். எதிரிகளை முருகன் அழித்த இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை அழித்தான். எதிரிகளை அழிக்கல முருகன், தேவருக்கு வந்த தடையை அழித்தான். முருகனுக்கு யாரும் எதிரி கிடையாது, எல்லாரும் அவன் புள்ளதான். அதனாலதான் சூரசங்கமன் பண்ணும்போது கூட அவனை எதிரியா நினைக்காம தாங்கிட்டே வச்சுக்கிட்டான். நீ என் புள்ளதான்டா, உனக்குள்ள இருக்கிறதும் நான் தாண்டா என்கிட்ட வச்சுக்கிட்டாரு முருகன். அப்ப தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய நாள் அப்படின்றனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் தவிடுபடியாகக்கூடிய நாளாகத்தான் இந்த கந்த சஷ்டி மகாவிரத நாள் இருக்கிறது. அன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, காலையில உங்க குழந்தைய பெர்மிஷன் வாங்கிட்டு நமஸ்காரம் பண்றீங்க, சாயந்தாரம் இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யுங்க. நான் சொன்ன ஒரு மந்திரம் சொல்லி பண்ணுங்க. முருகனது மூல மந்திரம் அப்படின்னு போட்டாலே நெட்ல வந்துடும். அப்படி இல்லாட்டி இந்த கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்றேன். ஒரு தடவை இந்த மந்திரத்தை சொல்லி அந்த 6 விளக்குகளுக்கும் மொத்தம் 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும். சரியா? ஒரு பூ எடுங்க ஒரு விளக்குக்கு, இன்னொரு பூ எடுங்க இன்னொரு விளக்குக்கு. கை நிறைய வருதா, நிறைய வச்சிருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், போட்டுக்கிட்டே வாங்க. 6 தடவை 6 விளக்குக்கும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். உங்களுக்கு நேரம் இருக்கு, நீங்க டைம் இருக்கு, கண்டிப்பாக நீங்கள் அடைந்தே தீர வேண்டும் என்ற உத்வேகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி இந்த 6 விளக்குக்கும் நீங்கள் அர்ச்சனை செய்து வர 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 இந்த சஷ்டி முடிஞ்சு எண்ணி 48 நாளுக்குள்ள எழுதி வச்சுக்கோங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. கைமேல் பலனா உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா மலர்களுக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. சரியா? நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த மலரை கொண்டு என்ன தேவை உங்களுக்கு இருக்கிறதோ அதை அர்ச்சனை பண்ணுங்க. அந்த மூல மந்திரம் என்னன்னா, ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் நமக. நான் கீழேயும் கொடுக்க சொல்றேன். இதே மாதிரி சொல்லி ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் நமக, ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் நமக, ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் நமக. இந்த மாதிரி சொல்லி 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 6 விளக்குக்கும் போட்டு திரும்ப 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 108 தடவை. உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒன்று சொல்லித்தரேன் என்னோட ரெட்ரோ பக்தி நேயர்களுக்கு. அந்த 108 கவுண்ட்டுக்கு 108 ஏலக்காவை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 108 ஏலக்காவை கவுண்ட்டுக்கு ஒவ்வொன்றா வச்சு 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 அந்த 108 ஏலக்காயும் முடியும்னா ஒரு மாலையா கோர்த்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேலையோ இல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய முருகன் படத்திலேயோ போட்டு பாருங்க. அந்த ஏலக்காய் மனம் மங்குவதற்குள்ளாயே உங்களுக்குள்ள வாழ்வியல் மாற்றம் முருகன் அவர்களால் கண்டிப்பாக நடக்கும். அதனால இந்த கந்த சஷ்டி அன்னைக்கு நீங்க இந்த மாதிரியான விரத முறையை மேற்கொள்ளும் போது சின்ன சின்ன இந்த விஷயத்த பண்ணாலே உங்களுக்கான மிகப்பெரிய மாற்றங்களை வாழ்வியலில் சந்தித்துக் கொள்ளலாம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணுங்க. அன்னைக்கு இனிப்பு பதார்த்தங்கள் ரொம்ப பிடிக்குமா? நம்ம தனமாவு கிழங்குக்கெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு எங்க போறது? முருகன் மலையில இருக்காருலாம் உண்மை, நம்ம மனசுலயும் தானே இருக்காரு. அப்போ பானகம் வைத்து நைவேத்தியம் பண்றது, அதுல எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஒரு பானகம் கரைக்கிறது, இதெல்லாமே இந்த நேரம், இந்த கந்த சஷ்டி நேரத்துல செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மையில் உட்கார்ந்திருக்கிறான். செவ்வாயும் அப்படியே ஐப்பசி மாசத்துல விருச்சக வீட்டுல உட்கார்ந்து ஆட்சி பலம் பொருந்தி உட்கார்ந்துருக்காரு. அப்ப நிறைய லெமன் பயன்படுத்த 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 இந்த தடவை மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும். முடிஞ்சா லெமன் சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க.
உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சஷ்டி விரதத்தன்னைக்கு, அந்த கந்த சஷ்டி நடக்கக்கூடிய சூரசம்ஹாரத்தன்னைக்கு திங்கட்கிழமை 4 மணிலிருந்து 8 மணிக்குள்ள லெமன் சாதம் பண்ணி முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய கோவில்ல கொண்டு போய் வச்சுட்டு ஒரு 4 பேருக்கு விநியோகம் பண்ணுங்க. தண்ணி பாட்டிலோட நைவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணி கொடுத்து பாருங்க. காசு எப்படி வருதுன்னு அப்புறமா சொல்லுங்க. 48 நாளுக்குள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடப்பதற்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே இந்த கந்த சஷ்டி மகா பெருவிழா அன்று உங்களுடைய கவலைகளை எல்லாம் கண்டிப்பாக அந்த கந்தன் தீர்த்து நல்வாழ்விற்கு அருள் புரிவான். நன்றி.